ஹாய், வெல்கம் டு சிவில் கனெக்ஷன் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லாச்சுன்னா, ஆட்டோகேட்லேருந்து ஸ்டாட் ப்ரோக்கு எப்படி நம்மளோட பிளானை வந்து எப்படி நம்ம காப்பி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஆட்டோகேட்லேருந்து நான் பிளானை எப்படி நம்ம மாடிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் ஆட்டோகேடில் ஒரு பிளான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த பிளான் வந்து ஜஸ்ட் ஒரு கிளைண்ட்காக போட்டது, ஓகேவா. ஸோ இதில் வந்து ஆர்கிடெக்டரல் ட்ராயிங் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லாச்சுன்னா, சென்டர் டு சென்டர் லைன் ஆஃப் தி காலம். ஏன்னா நம்ம வந்து வால் அங்கே வந்து நம்ம டிசைன் பண்ணல, நம்ம வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக தான் நம்ம மாடல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரை எப்படி நம்ம அங்கே கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த காலமோட சென்டர் டு சென்டர் நான் எடுக்கணும். ஸோ நான் இதில் வந்து ஃபுல்லாக வந்து எனக்கு லேயர்ஸில் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் காலம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். காலம் லேயர் மட்டும் நான் ஆக்டிவாக வச்சுருக்கேன், மற்ற எல்லா லேயரும் நான் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த காலமோட சென்டர்லேருந்து நான் வரையணும். ஸோ அதுக்கு நான் இங்கே வந்து இதில் இருக்க ஹேட்சையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணால் பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் லைன் வரைஞ்சி இது பண்ண முடியும் அப்படின்னா, சென்டர் டு சென்டர் ப்ளாட் பண்ண முடியும்னா ப்ளாட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ நான் இப்போ அதில் சென்டர் டு சென்டர் ப்ளாட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் பிளான் தான், அதனால நான் இதை வந்து ஈஸியாக ப்ளாட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் இதில் வந்து காலமோட அதாவது பீம் எங்கெல்லாம் வரும் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன், ஓகேவா. ஸோ பீம் எங்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தா, காலமோட சென்டர்லேருந்து சென்டர் எப்போவுமே வந்து ஸ்டாட் ப்ரோவில் மாடல் பண்ணும்போது காலமோட சென்டர்லேருந்து சென்டர் வர பார்த்துக்கோங்க. ஏன்னா சென்டர் லைன் மெத்தட் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம், ஓகேவா. ஸோ நான் இதில் வந்து இந்த காலம் எல்லாமே நான் எடுத்துக்கிறேன், இந்த காலம் பீம் எல்லாம் எடுத்துக்கிறேன். சாரி, பீமோட வியூ மட்டும் நான் எடுத்துக்கிறேன், காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா. காப்பி CO கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை நான் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, நான் இதை வந்து எல்லாமே வந்து டைமென்ஷன் எல்லாமே வந்து எம்எம்மில் இருக்கும். ஸோ நான் இதை ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் நான் எந்த காலமையும் நான் காப்பி பண்ணல, ஒன்லி இந்த பீமோட ஸ்கெலிட்டல் வியூ மட்டும்தான் நான் காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ இதோட பேஸ் நான் இங்கே சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபேக்டர் வந்து 0.1000 1 டிவைடட் பை 1000. ஸோ 001. ஸோ என்னோடய வியூ வந்து ரொம்ப குட்டியாகிடுச்சு. நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லாச்சுன்னா, இந்த இதை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணி Ctrl+C ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கிட்டேன். காப்பி பண்ணிவிட்டு ஒரு புது ட்ராயிங் ஓப்பன் பண்ணியிருக்கேன். புது ட்ராயிங் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன், ஓகேவா. அது ஆரிஜின் வந்து 0,0 அதில் நான் ஆரிஜினை வந்து ஃபிக்ஸ் பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன், ஓகேவா. இப்போ நான் இதை வந்து DXF ஃபைலாக நான் சேவ் பண்ண போகிறேன். ஸோ சேவ் அஸ் நான் என்னோடய டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு DXF ஃபைல், எந்த ஃபார்மேட் DXF ஃபைலில் நீங்கள் எந்த ஃபார்மேட்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ நீங்கள் 4 சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 7 சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 10 கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் 10 சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இல்லை 4 சூஸ் பண்ணால் பண்ணிக்கோங்க, தட் இஸ் யுவர் விஷ். சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லாச்சுன்னா, நான் என்னோடய ஸ்டாட் ப்ரோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன்.
ஏன்னா இது ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணியாச்சு, நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. நான் இதை என்ன பண்ணுறேன், டிஎக்ஸ்எஃப் ஃபைலில் மட்டும்தான் நான் சேவ் பண்ணுறேன். என்னோட AutoCAD ஃபைலில் சேவ் பண்ணணுமான்னு கேட்குது, அதாவது DWG ஃபார்மேட்டில் சேவ் பண்ணணுமான்னு கேட்குது. நான் தேவையில்லை அப்படிங்கிறனால இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இது நம்மளோட ட்ராயிங், ஒரிஜினல் ட்ராயிங். ஒரிஜினல் ட்ராயிங் இது தான். ஸோ இதை நான் வந்து இப்போ எனக்கு இது தேவையில்லை, ஜஸ்ட்டு நம்ம வரைஞ்சது வந்து இங்கே இருக்குது. ஓகேவா? ஜஸ்ட் இதை மினிமைஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட STAAD Pro ஓப்பன் பண்ணிக்கோங்க. STAAD Pro ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து STAAD Proவில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இப்போது ஃபைலில் போயிட்டு இம்போர்ட் இருக்கும், ஃபைல் மெனுவில் இம்போர்ட் இருக்கும். அந்த இம்போர்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு DXF ஃபைலில் தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். அதனால் DXF ஃபைல் அப்படிங்கிற 3D DXF இம்போர்ட். ஓகேவா? ஸோ இது எங்கே இருக்குது, AutoCAD ஃபைலாக இருக்குது. AutoCAD ஃபைல் எங்கே இருக்குது, டெஸ்க்டாப்பில் நான் சேவ் பண்ணேன். ஸோ டெஸ்க்டாப்லேருந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்னோடய ஃபைலு ஓப்பன். இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒய் அப். ஏன்னா ஒய் அப்னா நம்ம ஒய் அப் அப்படின்னு கொடுத்தோன்னா நம்மளோட பிளான் வியூவாக அது மாறும். ஓகேவா? ஸோ இல்லை நோ சேஞ்ச்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷனாக மாறிடும். இது வந்து மீட்டரில் தான் நம்ம மாடல் பண்ணோம் சொன்னல, தட் இஸ் 1000 டிவைட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். புது ஒரு ஃபைலாக வந்து அது க்ரியேட் ஆகும். பிளான் வியூவாக வந்துருச்சா? ஆனால் பாருங்கள், இங்கே வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஒரே லைனாக நம்ம வரைஞ்சோம் AutoCADல. ஸோ என்ன ஆகாது, இந்த இடத்துலலாம் உங்களுக்கு நோடு க்ரியேட் ஆகாது. இங்கேருந்து இங்கே வந்து ஒரு லைன், இங்கேருந்து இங்கே ஒரு லைன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து நம்ம வந்து பிரேக் பண்ணணும். அதுக்கு செலக்ட் பண்ணுங்கள், ஜாமெண்ட்ரி, இன்டர்செக்ட், டாலரன்ஸ் வந்து கிடையாது, 8 பீம்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து ஜாமெண்ட்ரியில் போய் பாருங்கள், நோட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம வந்து பிளானாக வந்து என்ன பண்ணிட்டோம், இங்கே ஜென்ரேட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ அடுத்தது இதில் வந்து நீங்கள் செக் பண்ண வேண்டியது என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இன்டர்செக்ட் மெம்பர்ஸ் வந்து இதாகிருக்கு. இப்போது அதை வந்து நீங்கள் வந்து நோடை வந்து நம்பர் பண்ணணும் அப்படின்னா ரீநம்பர் பண்ணிக்கோங்க. சரியா? அப்புறம் டூப்ளிகேட் ஸ்ட்ரக்சர் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். அதுக்கு செக் மல்டிபிள் நம்பர்ஸ். இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிச்சுன்னா, டூல்ஸில் போயிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கமெண்ட் அதுதான் இருக்கும், செக் மல்டிபிள் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது அப்படிங்கிறது காட்டுது. ஓகேவா? கொடுத்துட்டு ஓகே. அப்புறம் திருப்பி பாருங்கள், திருப்பி அகெயின் டூல்ஸில் போயிட்டு செக் டூப்ளிகேட் ஸ்ட்ரக்சர். இதில் நோடு இருக்கும், மெம்பர் இருக்கும். இதனால் டாலரன்ஸ் வந்து 0,0 தாண்டி எதுவும் இருக்கான்னு பார்க்குறதுக்கு. ஸோ டாலரன்ஸ் 0, எந்த ஒரு டூப்ளிகேட் நோடும் இல்லை. செக் டூப்ளிகேட் மெம்பர், எந்த டூப்ளிகேட் மெம்பரும் இல்லை. செக் டூப்ளிகேட் பிளேட்ஸ் நம்ம இங்கே அது பண்ணலை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆர்ஃபன் இது நீங்கள் செக் பண்ணணும். ஆர்ஃபன் நோட்ஸ் நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணுறது. ஆர்ஃபன் நோட்ஸ் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக தேவையில்லாமல் நம்மளுக்கு எந்த நோட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு. ஸோ ஹைலைட் பண்ணால் இதில் வந்து ஆர்ஃபன் நோட்ஸ் இல்லை, இருந்தது அப்படின்னா உங்களுக்கு காட்டும். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து 0 லென்த் மெம்பர் எதுவும் இருக்கா? 0 லென்த் மெம்பர் அப்படின்னா நோட் மேலேயே நோடு இருக்கும். ஓகேவா? அப்படி எதுவும் இருக்கா? இல்லை. அதே மாதிரி ஓவர்லாப்பிங் கொலினியர் மெம்பர் இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ ஓவர்லாப்பிங் அப்படின்னா இதுக்கு மேலேயே இன்னொரு பீம் க்ரியேட் ஆகும். இப்போ நான் வந்து இதில் வந்து ஒரு பீம் க்ரியேட் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். எக்ஸ்ட்ராவாக இன்னொரு பீம் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், செக் ஓவர்லாப்பிங் கொலினியர் மெம்பர் இந்த 1 and 16 இருக்குதுன்னு காட்டுதா? இப்போ நீங்கள் அதை என்ன பண்ணலாம், ஹைலைட் ஃபஸ்ட் மெம்பர் இல்லை செகண்ட் மெம்பரை ஹைலைட் பண்ணன்னு சொல்லி. இப்போ நம்ம வரைஞ்ச ஃபைல் இதை தான் நம்ம ஹைலைட் பண்ணணும், செகண்ட் இதை நம்ம ஹைலைட் பண்ண சொல்கிறோம். ஸோ ஹைலைட் பண்ணிட்டா க்ளோஸ் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணால் நீங்கள் டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆயிரும். இதான் வந்து கொலினியர் மெம்பர். ஸோ ஒன்று மேலே ஒன்று இருந்ததுன்னா காட்டும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம STAAD Proவில் செக் பண்ணணும்.